Hello நண்பர்களே, வெல்கம் டு another episode of Dynamic Programming. லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஹவுஸ் ராபருக்கு ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். அதே மாதிரி சின்னதாக ஒரு சினேரியோ மட்டும் சேஞ்ச் பண்ணி சின்னதா ஹவுஸ் ராபர் 2ங்கிற ஒரு ப்ராப்ளமை எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரீட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே. யூ ஆர் அ ப்ரொஃபஷனல் ராபர் பிளானிங் டு ராப் ஹவுசஸ் along a street. Each house has a certain amount of money stashed. All houses at this place are arranged in a circle. That means the first house is the neighbor of the last one. Meanwhile, adjacent houses have a security system connected, and it will automatically contact the police if two adjacent houses were broken into a same night. Given in integer items representing the amount of money of each house, return the maximum amount of money you can rob tonight without alerting the police. ஆக்சுவலா இந்த ப்ராப்ளம் வந்துட்டு என்ன அப்படின்னா, நம்ம லாஸ்டா பார்த்த ப்ராப்ளம்ல இருந்து ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் தான். இங்க வந்துட்டு வீடு எல்லாமே வந்துட்டு லீனியரா இருந்துச்சு, ஆனா இங்க அரேஞ்ச் சர்க்கிள் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம வீடு எல்லாமே ஒரு சர்க்கிள்ல இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது நண்பர்களே, நம்ம லாஸ்ட் ப்ராப்ளம் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ஒரு தெருவுல வரிசையா ஒரு வீடு இருக்கு. ஸோ நம்ம திருட என்ன பண்ணுவான்னா, ஒரு வீட்லயா திருடணும். ஆனா அங்க வந்துட்டு என்ன இருந்துச்சு அப்படின்னா, அட்ஜஸ்டன் வீட்டுல திருடனா அப்படின்னா போலீஸ்க்கு வந்துட்டு அலர்ட் போயிடும். ஸோ அவன் என்ன பண்ணுவானா, இப்போ ஃபர்ஸ்ட் வீட்ல திருடிட்டான் அப்படின்னா அட்ஜஸ்டன் வீடை விட்டுட்டு அதுக்கு அடுத்த வீட்டுல போய் திருடிப்பான். தென் இந்த வீட்டுல திருடிட்டான் அப்படின்னா அதோட அட்ஜஸ்டன் வீடை விட்டுட்டு தென் அதுக்கு அடுத்த வீட்டுல போய் திருடிப்பான். ஸோ இந்த சினாரியோல அவன் என்ன பண்றான் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடு, மிடில் வீடு, லாஸ்ட் வீடுன்னு இங்க மூணையும் திருடி அதுல இருந்து வர்ற அமௌண்ட்டை எடுத்துப்பான். ஆர் இந்த செகண்ட் வீடு அண்ட் ஃபோர்த் வீடு இந்த ரெண்டு வீட்லயும் வர்ற அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு இந்த ரெண்டு சினாரியோலையும் எந்த சினாரியோல நமக்கு மேக்சிமம் அமௌண்ட் வருதோ அதை ரிட்டர்ன் பண்ணுவோம். இதைதான் நம்ம வந்துட்டு போன ப்ராப்ளம்ல பார்த்துருந்தோம். ஆனா நம்ம ப்ராப்ளம்ல என்ன பண்ண முடியாது அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் வீடையும் லாஸ்ட் வீடையும் சேர்த்து நம்மளால திருட முடியாது. ஏன்னா நமக்கு நம்மளோட சினாரியோல என்ன அப்படின்னா, வீடு வந்துட்டு சர்க்குலர் ஷேப்ல அரேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ லெட்ஸ் சே இதுதான் ஃபர்ஸ்ட் வீடுன்னு வச்சுப்போம். இங்க திருடிட்டு அவனால அட்ஜஸ்டன் வீட்டுக்கு போக முடியாது. ஸோ டேரக்டா என்ன பண்ணிடுவான், அதுக்கு நெக்ஸ்ட் வீடு போயிடுவான். அதே மாதிரி இந்த வீட்டை திருடிட்டு அவனால அட்ஜஸ்டன் வீட்டுக்கு போக முடியாது, தென் நெக்ஸ்ட் வீட்டு போய்ப்பான். அதே மாதிரி இந்த வீட்டுல திருடிட்டு அதுக்கு அட்ஜஸ்டன் வீட்டுக்கு போகாம நெக்ஸ்ட் வீட்டுக்கு போய்ப்பான். ஆனா இங்க நோட் பண்ணோம் அப்படின்னா, நம்ம சினாரியோல ஃபர்ஸ்ட் வீட திருடிட்டான் அப்படின்னா அவனால லாஸ்ட் வீட்ல திருட முடியாது. ஏன்னா இந்த ரெண்டும் அட்ஜஸ்டன் வீடு ஆயிரும். அதே மாதிரி லாஸ்ட் வீட்ல திருடுனா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீட்ல திருட முடியாது. ஏன்னா லாஸ்ட் வீட்டுக்கு அட்ஜஸ்டன் வீடு ஃபர்ஸ்ட் வீடு. சோ ஒருவேளை அவன் லாஸ்ட் வீட்ல திருடிட்டு ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போயிட்டான் அப்படின்னா, ஆமா நாங்க நீங்க திருட வருவது உங்களுக்கு எப்படி தெரியும், எங்களுக்கு மட்டும் இல்லடா ஊருக்கே தெரியும் அப்படின்னு போலீஸ்ட மாட்டிக்கிட்டு போலீஸ் வந்துட்டு அவங்கள அலைக்க தூக்கிட்டு போயிருவாங்க. சோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம லாஸ்ட் செம்ல பார்த்த லாஜிக்கே ஒரு சின்ன ஆல்டர் பண்ணி நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம போலீஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு சின்ன மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். லாஸ்ட் செம்ல இருந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க. அந்த அரேல என்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு வீட்லயும் எவ்வளவு அமௌண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்தமா கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம சில என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீட்ல திருடினா அப்படின்னா லாஸ்ட் வீட்ல திருடக்கூடாது. ஒருவேளை லாஸ்ட் வீட்ல திருடினா அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீட்ல திருடக்கூடாது. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்மளுடைய அறையை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வீடை விட்டுட்டு மிச்சம் இருக்க எல்லா வீட்லயும் திருடிட்டு அதுல வர்ற மேக்ஸிமம் அமௌண்ட்டை ரிசல்ட் 1ன்னு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தென் செகண்ட் டைம் லாஸ்ட் வீடை விட்டுட்டு மிச்சம் எல்லா வீட்டையும் திருடிட்டு அதுல இருந்து வர்ற அமௌண்ட்டை ரிசல்ட் 2ன்னு வச்சுப்போம். லாஸ்டா இந்த ரெண்டு ரிசல்ட்ல இருந்து எந்த இதுல மேக்ஸிமம் அமௌண்ட் இருக்கோ அதை வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரெக்கார்ட் ஆன்சர் இந்த ப்ராப்ளம் கிடைச்சிரும். ஸோ இது அப்படியே நம்ம போன ப்ராப்ளமுக்கு பார்த்த ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் சொல்யூஷனை வச்சு எப்படி ட்ரை பண்ணலாங்கிறத பார்ப்போம். அவ்வளவுதான்டா இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு போ, நிறைய வேலை கிடைக்கு எனக்கு. இப்போ நம்ம கொடுத்துட்ட டேட்டாஸ் ரீட் பண்ணி பார்த்துட்டு அரே 1ன்னு ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணிப்போம். அதுல வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வீடை விட்டுட்டு மற்ற வீட்டில் இருக்க எல்லாத்தையுமே நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம். தென் அரே 2ன்னு ஒரு அரே லிஸ்ட்டை கிரியேட் பண்ணி அதுல லாஸ்ட் வீடை விட்டுட்டு மித்த இருக்கிற வீடோடைய வேல்யூஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வைக்க போறோம்.
ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நம்ஸுங்கிறது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஒரு வீட்லையும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸோ அந்த நம்ஸுங்கிற அறையில இருந்து டோட்டலா எத்தனை வீடு இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். n ஈக்குவல் டு நம்ஸ் டாட் லென்த். ஓகே, இப்போ ரெண்டு அரே லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுப்போம். அதோட டைப் வந்து இன்டிஜர் ஈக்குவல் டு நியூ அரே லிஸ்ட். அதே மாதிரி அரே 2ன்னு ஒரு அரே லிஸ்ட்டை இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி ஃபார் இன்ட் I ஈக்குவல் டு 0ல இருந்து I லெஸ் தென் n வரைக்கும் ஒரு ஃபார் லூப் ரன் பண்ணி ஃபர்ஸ்ட் விட விட்டுட்டு மிச்சம் எல்லா வீட்டையும் என்ன பண்ணிக்கிறோம் அரே 1ல ஆட் பண்ண போறோம். தென் லாஸ்ட் விட விட்டுட்டு மிச்சம் எல்லா வீடையும் என்ன பண்ண போறோம் அரே 2ல ஆட் பண்ண போறோம். ஸோ அதுக்கு இஃப் I நாட் ஈக்குவல் டு 0, அதாவது ஃபர்ஸ்ட் விட இல்லை அப்படின்னா என்ன பண்ணிக்கோ அரே 1 டாட் ஆட் நம்ஸ் ஆஃப் ஐன்னு சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் விட விட்டுட்டு மற்ற எல்லா வீடுமே இந்த அரே 1ல ஆட் ஆகிக்கும். தென் லாஸ்ட் விட விட்டுட்டு மற்ற எல்லா விட ஆட் பண்றதுக்கு I நாட் ஈக்குவல் டு n-1 இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அரே 2 டாட் ஆட் நம்ஸ் ஆஃப் ஐன்னு மற்ற எல்லா வீட்டையோடைய வேல்யூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த அரே 1லையும் அரே 2லையும் தேவையான வேல்யூஸ் இருக்கு. தென் நம்ம இன்ட் ரிசல்ட் 1ன்னு ஒரு வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணி கெட் மேக்ஸிமம் அமௌண்ட்னு ஒரு மெத்தடை கால் பண்ண போறோம். கால் பண்ணி நம்மளுடைய அரே 1 பாஸ் பண்ண போறோம். அதே மாதிரி இன்ட் ரிசல்ட் 2ன்னு இன்னொரு வேரியபிள் இனிஷியலைஸ் பண்ணி கெட் மேக்ஸிமம் அமௌண்ட்னு ஒரு மெத்தடை கால் பண்ணி அரே 2வை பாஸ் பண்ண போறோம். இப்போ இந்த ரிசல்ட் 1ல என்ன நடக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீடை விட்டுட்டு மற்ற எல்லா வீட்டுக்கும் அந்த திருடுனால எவ்வளவு மேக்ஸிமம் திருட முடியுங்கிற வேல்யூ ரிசல்ட் 1ல இருக்கும். அதே மாதிரி லாஸ்ட் வீடை விட்டுட்டு மற்ற எல்லா வீட்லையும் அவன் திருடனா அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு திருட முடியுங்கிறத இந்த ரிசல்ட் 2ல ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். தென் ரிட்டர்ன் இந்த ரெண்டு ரிசல்ட்ல இருந்து நமக்கு எது மேக்ஸிமமா கிடைக்குதோ அந்த சினாரியோ நம்ம சூஸ் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் மேத் டாட் மேக்ஸிமம் ஆஃப் ரிசல்ட் 1, ரிசல்ட் 2. இப்போ இந்த கெட் மேக்ஸிமம் அமௌண்ட்ங்கிற மெத்தட் டிஃபைன் பண்ணிக்கலாம். பிரைவேட் இது ரிட்டர்ன் டைப் இன்ட் தான். ஸோ இன்ட் கெட் மேக்ஸிமம் அமௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு நம்மளுடைய அரே லிஸ்ட்டை இங்கே பாஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட் சம்ல பார்த்த ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் கோட் அப்படியே இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிப்போம். இதை நம்ம ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி வேரியபிள்ஸை மட்டும் நேம் சேஞ்ச் பண்ணிப்போம். இங்கே நம்ம அரே தான் பாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அரே டாட் நம்ம அரே லிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கனால அதோடைய சைஸ் எப்படி எடுப்போம் அப்படின்னா அரே டாட் சைஸ்ன்னு எடுப்போம். இதுவே அரேயா இருந்துச்சுன்னா அரே டாட் லென்த்னு எடுத்திருப்போம். ஓகே, தென் இங்கேயுமே அரே ஆஃப் கெட் 0, அதே மாதிரி ப்ரீவியஸ் 2க்கு வந்துட்டு 0 தான். இங்கே நம்ஸ் ஆஃப் ஐக்கு பதிலாக அரே ஆஃப் கெட் ஐ. தென் என்ன பண்ண போகிறோம் லாஸ்ட்டாக இந்த ரெண்டுலையும் எது மேக்ஸிமமோ அதை வந்து கரண்ட் ஐ ஸ்டோர் பண்ணிட்டு தென் ஒரு வேல்யூக்கும் கரண்ட் ஐயும் ப்ரீவியஸையும் அப்டேட் பண்ணிட்டே வருவோம். லாஸ்ட்டாக ப்ரீவியஸ் ரிட்டர்ன் பண்ணிப்போம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இங்கே ஒரு எட்ஜ் கேஸ் மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். என்ன அப்படின்னா ஒருவேளை ஒரே ஒரு வீடு மட்டும்தான் இருந்துச்சு அப்படின்னா n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு இந்த ஃபார் லூப் ரன் பண்ணி பார்க்க வேண்டாம். ரிட்டர்ன் நம்ஸ் ஆஃப் 0, அதாவது அந்த ஸ்ட்ரீட்லயே ஒரு வீடு தான் இருக்கு அப்படின்னா அவன் வந்துட்டு அந்த ஒரு வீட்டில் மட்டும் திருடிட்டு ஓடி போயிடலாம். ஸோ அதை மட்டும் என்ன பண்ணிக்கலாம், இஃப் n ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் நம்ஸ் ஆஃப் 0 ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சூப்பர். இப்போ ஃபுல்லாக சப்மிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதான் நண்பர்களே, இப்போ எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. இதோடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும் சிமிலர் டு ப்ரீவியஸ் ப்ராப்ளம் தான். இங்கே டைம் காம்ப்ளெக்சிட்டி பிக் ஆஃப் என்ன தான் இருக்க போது. நம்ம ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் ட்ரை பண்ணியிருக்கிறதுனால ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னவா இருக்கும் அப்படின்னா பிக் ஆஃப் 1ன்னு ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸ் தான் இருக்கும். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ரொம்ப ஆப்டிமைஸ் சொல்யூஷன். ரைட் நண்பர்களே, இந்த ப்ராப்ளமை நம்ம எப்படி சின்னதா ஒரு லாஜிக் சேஞ்ச் பண்ணி ஸ்பேஸ் ஆப்டிமைசேஷன் சொல்யூஷனை வச்சு அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்த்துருந்தோம். ஆல்சோ இது வரைக்கும் இந்த டிபி சீரீஸ்ல 6 ப்ராப்ளம் அப்ரோச் பண்ணியிருக்கோம். 6மே 1 டைமென்ஷனல் டிபிஆர்ஐ வச்சு தான் நம்ம ட்ரை பண்ணியிருந்திருக்கோம். இனிமேல் அப்கமிங் வீடியோஸ்ல 2 டைமென்ஷனல் டிபிஆர்ஐ வச்சு எப்படி அப்ரோச் பண்ணலாங்கிறத பார்ப்போம். 2 பேரா மாமி? ஆல்சோ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கஷ்டமா இருக்கு, சால்வ் பண்ண முடியலன்னு நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் வந்துட்டு அதை எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். அன்டில் தென், take care. Bye bye.